தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's number 1 travel brand. பாமக நிறுவனரான ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே அண்மை காலமாகவே கருத்து மோதல் ஏற்பட்டுட்டு இருந்த நிலையில ராமதாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போது அன்புமணி மீது தரமாரியான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்திருக்கிறார். அன்புமணி மேடை நாகரிகமும் சபை நாகரிகமும் இல்லாம செயல்படுகிறாருன்னு, அவர் செய்த செயலை மறைத்து கட்சிக்காரர்களிடம் மக்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்து வருகிறார்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 35 வயதுல அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தான் தவறு செய்து விட்டதாகவும் ராமதாஸ் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவிச்சிருக்கிறாரு. இது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. தன்னுடைய விருப்பம் இல்லாமலேயே அன்புமணி கூட்டணி அமைச்சு விட்டார்னும், தனது அறிவிப்புகளையோ அல்லது நியமனங்களையோ அவர் மதிக்கிறதே இல்லைன்னு ராமதாஸ் கூறிட்டு வந்தாரு. இதனால தந்தை மகன் இடையே இருந்த மோதல் மெல்ல மெல்ல பெருசாக ஆரம்பிச்சிச்சு. இதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில அன்புமணிய பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கின ராமதாஸ் இனி நானே தலைவராக செயல்படுவேன்னு அறிவிச்சாரு. அத்துடன் அன்புமணி இனிமே செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார்னு அவர் கூறியிருந்தார். இதனால அதிர்ச்சி அடைந்த அன்புமணி, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்ன பதவி இறக்கம் செய்தீர்கள், இதனால நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கன்னு தெரிவிச்சிருந்தார். இதற்கு பிறகு ராமதாசன் நடத்தும் அனைத்து கூட்டத்தையும் அன்புமணி புறக்கணிச்சுக்கிட்டே வந்தார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்த் நியமனத்துல தொடங்கி கட்சி தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியது என பாமகவின் தொடர் உட்கட்சி பூசல் பெரிதாகி கொண்டே போயிட்டு இருந்துச்சு. அண்மையில நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தையும் புறக்கணித்த அன்புமணி மற்ற உறுப்பினர்களையும் கூட்டத்துல கலந்து கொள்ள விடாம தடுத்து நிறுத்தினார்னு கூறப்பட்டுச்சு. கட்சியினுடைய மொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அன்புமணி பக்கமே இருப்பதால நிறுவனரான ராமதாஸ் கடும் அதிருப்தியில இருந்து வந்தார். இந்த நிலையில அன்புமணியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தைலாபுரத்துல ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்ப அவர் என்ன கூறியிருந்தார்னா, தனது மகன் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தாரு. அதாவது தான் என்ன தவறு செய்தன்னு மக்கள் மத்தியில அன்புமணி ராமதாஸ ஒரு குற்றவாளி ஆக்கிவிட்டார்னு, அதற்கு நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும்னு அவர் கூறியிருந்தாரு. அன்புமணியின் குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பக்கூடிய செயல்னும், ராமதாஸை குற்றவாளி ஆக்கிய அன்புமணி ஆதாயம் தேட பாக்குறாருன்னு ராமதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. அன்புமணி தான் தவறு செய்தவர், தவறான ஆட்டத்தை ஆட துவங்கி முதலில் அடித்து ஆடியதும் அன்புமணி தான், நான் போற போக்குல எதையும் சொல்லவில்லை, ஆதாரபூர்வமாக தான் சொல்றேன்னு ராமதாஸ் கூறியிருந்தார். புதுச்சேரி பொதுக்குழுல என்ன நடந்துச்சுன்னு உலகமே பார்த்துச்சு. மேடை நாகரிகத்தை கடைபிடிக்காம யார் மேடையில இருக்காங்கன்னு கவலைப்படாம மேடையில காலை ஆட்டி கொண்டு இருந்தது சரியான்னு அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. பொதுக்குழுல மேடை நாகரிகமும் சபை நாகரிகமும் இல்லாம எடுத்தும் கவுத்தோன்னு எல்லாம் நடந்து கொண்டது யாருன்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வீட்டில எனக்கு உதவியாகவும் கட்சியில அன்புமணிக்கு உதவியாகவும் இருந்த முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்த அறிவிப்பை வெளியிட்ட, ஆனா சுவர்ல வீசிய பந்து போல உடனே மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தது சரியான செயலா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேடை நாகரிகம் சிறிதும் இல்லாம அனைவரது முன்பாக காலை ஆட்டிக்கொண்டிருந்ததும், மைக்கு தூக்கி என் தலையில போடாத குறையாக டேபிள் மீது வீசினதும் சரியான செயலான அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பனையூரில் அலுவலகம் திறந்து இருக்கிறேன் என தொலைபேசி எண்ணை தந்து நீங்க இனி என்னை அங்கு வந்து பார்க்கலான்னு அன்புமணி சொன்னது சரியான செயலா? 4 சுவருக்குள் பேசி முடிக்க வேண்டியதை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆள் உயர கட்சியான பாமகவை ஒரு நொடியில உடைத்தது யார்னு அவர் தரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு யாரும் போகாதீங்கன்னு கட்சி நிர்வாகிகளுக்கு போன் செய்து அன்புமணி நிர்வாகிகளை வரவிடாம தடுத்து விட்டார்னும், அன்றே தான் செத்து விட்டதாகவும் ராமதாஸ் வேதனையுடன் தெரிவிச்சிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை ராமதாஸ் எடுக்க போகிறார்னு அன்புமணி பொய்கூறி நிர்வாகிகள் யாரும் கூட்டத்திற்கு செல்ல வேணான்னு தடுத்து நிறுத்தினதா அவர் குற்றம் சுமத்திருக்கிறார். இதனால்தான் பொதுக்குழு கூட்டத்திற்கு வெறும் 8 பேர் மட்டும்தான் வந்தனர்னு அவர் வேதனையோட தெரிவிச்சிருக்கிறார். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட தான் நடத்தி வந்ததாக கூறின ராமதாஸ், அதற்கு அன்புமணி மிகப்பெரிய அளவுல களங்கம் ஏற்படுத்தி விட்டார்னு குற்றம் சுமத்திருக்கிறார். கட்டுக்கோப்பாக நடத்தி வந்த கட்சியை அன்புமணி அவமானப்படுத்தி விட்டார்னும்,
தலைமை பண்பு அன்புமணிக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு ராமதாஸ் கூறியிருக்கிறார். தவறான ஆட்டத்தை தொடங்கி அடித்து ஆட தொடங்கியது அன்புமணி தானும், அழகான கட்சியை உடைத்தது யாருன்னு அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லைன்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார். வளர்த்த கிடாவே மார்பில் வீறு கொண்டு பாய்ந்ததுல தான் நிலை குலைந்து போய் இருப்பதாக வேதனையுடன் ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்திருக்கிறார்னு அவர் கூறியிருக்கிறாரு. ஜி.கே. மணியினுடைய மகனான தமிழ்குமரனை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த தான் விரும்பினதாகவும் அதற்கு அன்புமணி தடையாக இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். நியமன கடிதத்தை கொடுத்து அனுப்பிய சில நிமிடங்களிலே அந்த நியமன கடிதத்தை கிழித்து போடு என அன்புமணி கூறியதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கட்சியின் பொதுக்குழு கூட்டத்துல தமிழ்குமரன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளோட பங்கேற்க வந்ததாகவும், ஆனா அந்த கூட்டத்துல பங்கேற்க கூடாதுன்னு தொலைபேசியில அழைச்சு அன்புமணி பேசினதாகவும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அந்த குடும்பம் எவ்வளவு கலங்கி இருக்குன்னு அவர் வேதனை தெரிவிச்சிருக்கிறார். மேடையில மட்டும் இல்லை, எதிர்வரிசையில ஒரு ஓரமாக கூட தமிழ்குமரனை அமர வைக்க கூடாதுன்னு அன்புமணி சொன்னதாகவும், தமிழ்குமரனுக்கு நடந்த அதே செயல்தான் முகுந்தனுக்கும் பொதுக்குழு மேடையில நடந்ததுன்னு அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அனைவரும் பெற்ற தாயை கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ஆண்டு பொங்கல் சமயத்துல குடும்பத்துடன் அனைவரும் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது உன்னுடைய இரண்டாவது மகளை இளைஞரணி தலைவராக்கியிருந்தா நீ சும்மா தானே இருந்திருப்ப என அன்புமணியின் தாயார் கேட்டபொழுது அமர்ந்த இடத்துல இருந்துட்டே பாட்டில தூக்கி பெற்ற தாயின் மீது வீசியவர் அன்புமணி. நல்ல வேளையாக அது அவர் மேல் படாமல் சுவற்றில் பட்டதுன்னு, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் அன்புமணி மீதான அஸ்திரங்களை ராமதாஸ் வீசி இருக்கிறார். கட்சியின் நிர்வாக குழுல 19 பேர் இருக்கிறதாகவும், ஆனா அன்புமணி அவர்களுடைய கருத்தை கேட்பது இல்லைன்னும் கருத்தை வெளிப்படுத்தவும் அனுமதிப்பது இல்லைன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி வேண்டும் ராமதாஸ் விரும்பினதாகவும், அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி கூட்டணி உறுதி செய்ததாகவும் கூறின ராமதாஸ், ஆனா அதன் பிறகு அன்புமணி மற்றும் சௌமியா இருவரும் தைலாபுரத்துக்கு வந்து பாஜக கூட்டணி தான் வேணும்னு ராமதாஸ் காலை பிடித்து கொண்டு அழுததாக தெரிவித்த ராமதாஸ், இருவரும் நீண்ட நேரம் அழுததால தன்னால ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு அவர் கூறியிருந்தார். அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சிருந்தா பாமக 3 இடங்கள்லயும் அதிமுக 7 இடங்கள்லயும் வென்றிருக்க கூடுன்னு தெரிவித்த ராமதாஸ், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றா நீங்க எனக்கு கொல்லிதான் போட வேண்டும்னு அன்புமணி மிரட்டினார்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறார். பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணியை கூட நீக்க வேண்டும்னு சௌமியா தன்னிடம் வந்து கேட்டதாகவும், இதை தான் ஜி.கே. மணியிடம் சொன்னதாகவும், பின்னர் 1.5 மாதம் கழித்து அன்புமணிக்கு பட்டாபிஷேகம் செய்ததாகவும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். பாமகவோட மூத்த நிர்வாகிகளை அன்புமணி எப்பொழுதும் மரியாதை குறைவாகவே நடத்தி வந்தார்னும், குறிப்பாக மறைந்த காடுவெட்டி குருவை கூட அவர் உரிய மரியாதையுடன் நடத்தலனும் அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ராமதாஸ் தெரிவிச்சுட்டு வந்தாரு. இந்த அறிக்கையை படித்து கொண்டிருக்கும் பொழுதே ராமதாஸ் கண்கள் கலங்கியது செய்தியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இப்பொழுது ஒன்னும் கெட்டு போகல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, அப்பான் கூட சொல்ல வேண்டாம், ஐயான் கூட சொல்ல வேண்டாம், நிறுவனர் கொடுத்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியோட ஏற்று செயல்படுவேன்னு அன்புமணி சொன்னா கூட போதும். செயல் தலைவராக இல்லாம ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன் என்று சொல்லிவிட்டாலும் அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் ராமதாஸ் கூறியிருக்கிறாரு. அன்புமணி குறித்து இப்போது சொன்னதெல்லாம் ஒரு உதாரணம் தான் கூறிய ராமதாஸ், தேவைப்பட்டா அன்புமணியை கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி நீக்கவும் செய்ய முடியும்னு தெரிவிச்சாரு. பாமகவுல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் இந்த அதிகார யுத்தம் தமிழக அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில இந்த தந்தை மகன் மோதலுக்கு தொடக்க புள்ளியாக இருந்த பாமகவின் இளைஞர் அணி தலைவர் முகுந்தன் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில ராமதாஸ் என்றும் தனது குலதெய்வனும் அன்புமணி தான் எங்களின் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணி ஆற்றுவென அவர் உறுதி அளிக்கிறேன்னு அதில் குறிப்பிட்டிருந்தார். ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு இடையே இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த முகுந்தன் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்திருப்பதால் மோதல் போக்கு முடிவுக்கு வந்துவிடும் எதிர்பார்க்கப்படுது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவாக இருக்கிற காலகட்டத்துல பாமகவுல நிலவு ராமதாஸ் அன்புமணி இடையான அதிகார போட்டி அக்கட்சியினரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இவ்விருவருக்கும் நடக்கும் இந்த போட்டி முடிவுக்கு வருமானு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.